இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரங்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். தவத்திருக்கின்ற 26 தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டியது எவ்வளவு எண்ணிக்கை முதன்மையானதோ, எப்படிப்பட்ட ஒரு தேசியத்தின் பெருங்கனவோ, அப்படிப்பட்ட ஒன்று பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு மாபெரும் வெற்றிகர மாநாடு. அது ஏன் கள்ள காதல் நல்ல காதல்ங்கிற, எல்லாம் ஒரே காதல் தான். திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுவாங்க. அவன் தான் அங்க பாலியல் குற்றத்தை பத்தி பேசுவான். ஏன்? அவன் அறிவு அவ்வளவுதான், அவனுக்கு எல்லாம் தெரியுது. நம்ம அதிகாரத்துக்கு கொண்டு வந்தனுக்கு எவனாவது ஒருத்தன் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சுட்டான், கொலை பண்ணிட்டான், 6 வயசு பிள்ளைய 5 வயசு பிள்ளைய தனியா போன பொண்ணை தோட்டுட்டாங்க, காட்டியதை சொல்லு பார்ப்போம். என்ன செய்வாய்? செய்மா கொன்னுட்டான், என் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு. அப்படியே போவேன், மரியாதை செய்வேன், எல்லாத்தையும் சொல்வேன். அடக்கம் பண்ணாத 1 மணி நேரம் இரு. யார் அவன்? அவனை கூப்பிடா, போடுறான். போட்டு இவனை அடக்கம் பண்ண பிறகு பிள்ளைய அடக்கம் பண்றான், கதை முடிஞ்சிடும். ஒரே போட்டா போட்டா எல்லாம் சரியாயிரும். அநீதிக்கு நடக்கும் ஒரு டாட்டா, அக்கிரமத்துக்கு நடக்கும் டாட்டா. எப்படி பேசுறாரு பாருங்க. இதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இப்பெல்லாம் பொங்கலை பிள்ளைகளை வெளியில் அனுப்பும்போது பார்த்து போப்பா, பார்த்து போ, கவனமா போ, சீக்கிரம் வந்துருப்பான்னு. நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கிறேன், ஆம்பளை பசங்களை பார்த்து போப்பா, பொம்பளை பிள்ளைகளை கேள்வியும் பண்ணிடாதாப்பா, ஏன்ப்பா கொண்டு வாப்பா, கொண்டு போ, பார்த்து போப்பா. அப்ப தெரியுமா, இங்கதான் வரும்போது 5ஆம் வகுப்பிலிருந்து தற்காப்பு வீரக்கலை கட்டாய பாடம். வால் வீச்சு, சிலம்பம், துப்பாக்கி சூடுதல் எல்லாம் கற்றுக் கொடுக்கும். கலரி, குங்ஃபு, ஜூடோ, ஈடோ எல்லாம் தொட்டாயின்னு வச்சுக்காரு, கொண்டு பிச்சு பிச்சு போட்டு பூரா பயிற்சி. பெரிய கனவு மண்டைகள் இருக்கு. அவ சொல்றால தூங்க மாட்டான்னு. டேய், இதை அரிச்சுக்கிட்டே இருந்தா அவனுக்கா தூக்க வருமாடா? இதை கேட்குற எப்பப்ப படிப்பேன்? பச்சிக்கும் போதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி, அரிக்கும் போதெல்லாம், மூளை அரிக்கும் போதெல்லாம் படிப்பேன். அதுக்கு தீனி போடணும். மூளைக்கும் வச்சுக்கோங்களா, அப்ப என்ன பண்ணணும்? புத்தகத்தை எடுத்து தள்ள வேண்டியதான், எதையாவது போட்டு படிக்க வேண்டியதான். படிச்சுட்டே நாங்கள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். இந்த கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, இந்த கட்டடத்தை இடித்துவிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதி. அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், அமைப்பே மாற்றம். அதுக்கு இது நேரம் இல்லை, நிறைய விளக்கி பேசும், பின்னாடி பேசும், தேர்தல் களத்தில் பேசும். அரசியல் மாற்றம் என்ன? அரசியல் இந்த கட்சிகள் செய்வது தேர்தல் அரசியல், மக்கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். தேர்தலை மட்டுமே கவனத்தில் வேலை செய்வார். நாம் செய்வது மக்கள் அரசியல். தேர்தல் அரசியல் செய்வோம். என்ன செய்வான்? தேர்தலை கூட்டி வைத்து அவர்கள் ஆட்சியிலே செய்வோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? நாங்கள் பொங்கலுக்கு 5000 கொடுத்தோம், அவர்கள் கொடுத்தார்களா? இது தேர்தல் அரசியல். திருப்பரங்குன்றத்தில் ஏற்படுகிற பிரச்சனையை, நிகழ்கிற பிரச்சனையை திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கி நகர்த்துகிறார். வாக்குக்குரிய எவ்வளவு பெரிய கேவலம் அது. புரட்சி பாவலர் கேட்கிறார், மதத்திற்காக மனிதனா, மனிதனுக்காக மதமா? சட்டைக்காக உடலா, உடலுக்காக சட்டையா? காலுக்கு செருப்பா, செருப்புக்கு காலா? எல்லாமே மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இவன் எதற்கு சாகிறான்? எதை பிரச்சனை ஆக்கிறான்? அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, அருமை பிள்ளைகளே, இந்த பூமியில் இருப்பது எல்லாம் இயற்கை. மனிதனால் உருவாக்கப்படவில்லையோ அவை எல்லாமே இயற்கை. எனக்கு எப்படின்னா, நீ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கிறிஸ்தவர், இஸ்லாம், திமுக தான் பாதுகாப்பு, இங்க குதிக்கிறான். இந்த இந்து எல்லாம் பிஜேபி தான் நீங்கள் பாதுகாப்பு, இங்கே குதிக்கிறான். இப்ப நம்ம பாடு இருக்க, பாவிகளா, இந்த சாராய கடையில கூடுற மாதிரி, திரையரங்களை கூடுற மாதிரி இவன் இந்த பக்கமே கூட்டிட்டு இருப்பான். இவனை சரி பண்றதுக்கு பெரிய போகும். ஏனென்றால் மதம் கருதி இவர்கள் நினைக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர், என் அன்பு தம்பி தங்கைகளே,
தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே. ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாது. பிப்ரவரி 21 திருச்சியிலே மாநாடு. நீ என்ன பண்ணுவே தெரியாது. அன்னை வண்டி கிடைக்கல, கட்டிச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட இல்ல வாடகைக்கு மிதிவண்டி வாங்கி மிதிச்சுக்கிட்டாலும் நீ வந்துரு, அண்ணன் உனக்காக காத்திருப்பேன். நீ எப்படியாவது இந்த இடத்துல கூடி அந்த பாய்ச்சல்ல அந்த பேரடிச்சியோடு தேர்தல் களத்துல பாயும்.